வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பப்பாளிக்காயை வச்சு சாதத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்த்துடலாம். பப்பாளிக்காய் ஃப்ரை. இந்த பப்பாளிக்காய் ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட பழுக்காத பப்பாளிக்காய் எடுத்துக்கணும். நான் அந்த மாதிரி ஒரு பப்பாளிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதனோட தோலை நம்ம சீவிட்டு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் பாதி அளவு எடுத்து தான் இன்றைக்கி பப்பாளிக்காய் ஃப்ரை ரெடி பண்ண போகிறேன். பப்பாளிக்காய் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே இருக்க விதைகள்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்மளுக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பப்பாளிக்காய் வறுவல் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாதி அளவு பெரிய வெங்காயத்தை அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான உப்பையும் இதிலே நம்ம சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க பப்பாளிக்காயை இதில் சேர்த்துப்போம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பப்பாளிக்காயோட ராஸ்மல் போகிறதுக்காக எண்ணெயில் இது 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துப்போம். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக விடுவோம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே பப்பாளிக்காய் நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துப்போம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். பப்பாளிக்காயோட நம்ம சேர்த்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பப்பாளிக்காய் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பப்பாளிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பப்பாளி பழத்தை மாதிரியே பப்பாளிக்காய்க்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பப்பாளிக்காய் வாரத்தில் ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி குடல் புழுக்களை அகற்ற தன்மையும் அந்த பப்பாளிக்காய்க்கு இருக்குது. தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும்னு நினச்சா அந்த பப்பாளிக்காய் உணவில் எடுத்துக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இந்த பப்பாளிக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.